திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி பார்க்க இருக்கின்ற ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, குரு அதிசார பயிற்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் கொஞ்சம் தாமதத்தையும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சுணக்கத்தையும் கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போது ஜன்ம குருவாக இருக்கிறது வந்து ராசிக்கு 2ல் தனஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற போகிறாரு. அப்போ ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு இருந்த அந்த ஆர்டருக்கான வருமானத்தை இப்போ ஈட்டலாம். ஏற்கனவே வரக்கூடிய வருமானம் வராமல் இருந்தால் இப்போ வந்து பெறலாம். மீண்டும் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலுக்கான ஒரு பொருளுக்கான விலையை வந்து நீங்கள் உயர்த்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அனுகூலமான நிலையில் இருக்கிறனால நீங்கள் வந்து முயற்சிகள் எதுவும் வீணு போகாது. மறுபடியும் மீண்டும் முயற்சித்தால் மீண்டும் ஜெயிக்கலாம். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தகப்பனாருடைய உடல்நிலை குறைபாடுகள் வந்து போயிருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கோங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் 5ஆம் இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்த அதிபதி சூரியன் வந்து நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால அது வந்து நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. அதே மாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஆட்சியாகிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு சுபக்கடனாக நீங்கள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபக்கடனாக பார்த்து வாங்கிக்கிங்க. இடம் பூமிக்கு செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல வரும்போது இடம் பூமிக்கு வந்து அந்த கடன் போய் சேரணும். இல்லை என்றால் அது மருத்துவத்துக்கு போய் சேரும். ஏன்னா செவ்வாய் தான் மருத்துவம், செவ்வாய் தான் பூமி. நீங்கள் முதலே முந்திக்கிட்டீங்க அப்படின்னா யார் முதல்ல முந்திக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முதலே முந்திக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். குரு வந்து உச்சப்படுறது 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போது இந்த வாத்தியார்கள், வக்கீல், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் ஜெயிக்கலாம். அதே மாதிரி வாதாட திறமைகள் அதிகமாகும் வக்கீல்களுக்கு. அப்போ அதே மாதிரி வந்து டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பள உயர்வு வரும். அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மிதுன ராசிங்கனால அவங்களுக்குலாம் வந்து இந்த முறை வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரியோ ஒரு போனஸோ இல்லை கண்டிப்பாக வந்து இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்கி இருந்த அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட்டெல்லாம் இப்போ வந்து அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மிதுன ராசிக்கு ஒரு இது அனுகூலமான நேரம். ஒரு 50 நாள் அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.